ஹலோ சாம்ஸ். 1995 மைக் மார்க்கம்னு சொல்லப்படும் ஆள டைம் மிஷின் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அரெஸ்ட் பண்ணது வேற காரணத்துக்காக, பட் அதுக்கு பின்னாடி உள்ள நோக்கம் இந்த டைம் மிஷினோட இன்வென்ஷன் தான். இந்த டைம் மிஷின், டைம் டிராவல் இதெல்லாம் வெறும் கட்டுக்கதடா, அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு நாமெல்லாம் சொல்லுவோம். பட் மைக் எதுக்கோ சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்டலா இந்த டைம் டிராவல் பண்றதை கண்டுபிடிச்சிட்டான். இன்ஃபேக்ட் இதெல்லாம் நடக்குமான்ற கேள்வி மைக்கு கூட இருந்திருக்கு. பட் கண்ணுக்கு முன்னாடி காலப்பயணத்தை பார்த்தப்போ இதெல்லாம் சாத்தியமான ஆச்சரியப்பட்டு நின்று போயிட்டான். சோ விடாமுயற்சியா இது எப்படியாவது சக்சஸ் பண்ணி ஆகணும்னு கண்டினியூ பண்ணான். பட் ஃபைனலி என்ன ஆகும், அந்த மைக் மார்க்கம் என்ன ஆனான்றதை பத்தி வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். அண்ட் இந்த டைம் மிஷின் எல்லாம் உண்மையா இல்லையான்றதையும் இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் சொல்ல போகும் விஷயம் எதுவுமே நான் மைக்கோட வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்ததெல்லாம் கிடையாது. ஒரு ஷோல மைக் மார்க்கமே தன்னோட லைஃப்ல நடந்த விஷயங்களை சொல்லியிருக்கான். சின்ன வயசுல நாம எல்லாருமே ஏதோ ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டிப்பா பண்ணியிருப்போம். ஃபியூச்சர்ல நாம கூட மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆகும்டா அப்படின்ற நினைப்புல கூட இருந்திருப்போம். பட் அது எல்லாமே விளையாட்டு புத்தி. ரியாலிட்டிக்கு வந்த பிறகுதான் சின்ன வயசுல நாம என்னெல்லாம் நினைச்சிருக்கோம்டா அப்படின்னு தோணும். பட் மைக் மார்க்கம் அப்படி கிடையாது. விளையாட்டுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சவன் தொடர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிஞ்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஸோ மைக்குக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால தொடர்ந்து கண்டினியூஸா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்படி எதையோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தெரியாதனமா இந்த டைம் டிராவல் கான்செப்டை கண்டுபிடிச்சிட்டான். அதாவது கால பயணம் எப்படி பண்ணணும்ன்ற மெத்தட் மைக்குக்கு தெரிஞ்சு போச்சு. எந்த கான்செப்டை வச்சு இந்த டைம் டிராவலை கண்டுபிடிச்சான்றதுக்கு நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மைக் மார்க்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட மிசோரியை சேர்ந்த ஆளு. 1995 தன்னோட 21 வயசுல காலேஜ்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கான். காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, வேலை தேடுவாங்க. சோ மைக்கு கூட வேலை தேட ஆரம்பிச்சான். சின்ன வயசுல இருந்தே இந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வந்ததாலையும் அதுக்கு சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சதாலையும் அண்ட் முக்கியமா மைக்குக்கு இந்த சப்ஜெக்ட் மேல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தின்றதாலையும் தன்னை சுத்தி எப்பவுமே இந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸ், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். தன்னோட வீட்டுக்குள்ளேயும் ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்குமா. ஜென்ரலாவே வேலை தேடினா அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. தேடணும். சோ அப்படிப்பட்ட சமயத்துல எப்பவும் போல ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கான். அந்த டைம்ல தான் இந்த டைம் டிராவல் கான்செப்ட் மாட்டிக்கிச்சு. மைக்கோட பேக்ரவுண்ட் என்னன்னா ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். அதனால எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. தன்னோட எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிப்பையே பயங்கர கஷ்டப்பட்டு தான் முடிச்சான். கிறிஸ்டியானிட்டியோட பைபிள்ல ஜேக்கப்னு சொல்லப்படும் கேரக்டர் இருக்காரு. அந்த ஜேக்கப் ஸ்வர்க்கத்துக்கு படியேறி போகிறது போல சில படிக்கட்டுகளை தன்னோட கனவுல பார்த்திருக்காரு. அதனால அதுக்கு ஜேக்கப்ஸ் லேடர்னு பேர் வந்தது. இப்போ ஏன்டா இதை சொன்னா, அந்த ஜேக்கப்ஸ் லேடர் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல ஒரு எக்யூப்மெண்டாவே இருக்கு. அந்த டிவைஸ் ஹை ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹை வோல்டேஜ் ஜெனரேட் பண்ணி இது போல ஆர்க்க கீழ இருந்து மேல எடுத்துக்கிட்டு போகும். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா இப்படி வி ஷேப்ல 2 கம்பிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே உள்ள கண்டக்டர்ல இருந்து பவர் சப்ளை ஆகும். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஃப்ரீக்வன்சி ஜெனரேட் ஆகும். அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் இந்த கம்பில இருந்து அந்த கம்பிக்கும், அந்த கம்பில இருந்து இந்த கம்பிக்கும் ஜம்ப் ஆகும்போது அந்த வேவ்ஸ் அப்படியே மேல போகும். இப்படி கீழேந்து மேலன்னு போய்கிட்டே இருக்கும். இப்படி கீழேந்து மேல போகிறதுனால அந்த டிவைஸுக்கும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் ஜேக்கப்ஸ் லேடர்னு நேம் கொடுத்தாங்க. இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, மைக் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த சமயத்துல அந்த எலக்ட்ரிக்கல் ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும்போது ஹீட் ஜெனரேட் ஆகும். அந்த 2 கம்பிகளும் சூடாயிடும். அந்த ஹீட்னால ஒரு இடத்துல மார்க் விழுந்திருக்கு. இப்போ இந்த 2 கம்பிகள்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த மார்க் விழுந்ததை மைக் நோட்டீஸ் பண்ணிருக்கான். சோ மைக் என்ன பண்ணா, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஆணியை எடுத்து சொருகி விட்டான். சோ அந்த டிவைஸ் ஆஃப் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் இடத்துல ஆணியை இன்சர்ட் பண்ணிட்டு அகைன் அந்த டிவைஸ் ஆன் பண்ணி புதுசா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணான். இப்போ என்ன ஆகுது, அந்த ஹீட் வேவ் இப்படி மேல போகும்போது அந்த ஆணியை டச் பண்ண உடனே அந்த ஆணி மாயமாயிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல விழுந்துடுச்சு. விளங்குதா உங்களுக்கு? அந்த ஹீட் வேவ் இப்படி மேல போய்கிட்டு இருக்கும்போது இங்க இருக்க வேண்டிய ஆணி அந்த ஹீட் வேவ் அது மேல டச் ஆன உடனே அந்த ஆணி மாயமாயிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல போய் விழுந்துடுச்சு. இதை பார்த்த மைக்குக்கு என்ன தோணி இருக்குன்னா, இங்க இருக்க வேண்டிய ஆணி அந்த ஹீட் வேவ் டச் ஆன உடனே அங்க போய் விழுதுன்னா சோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் டைம் டிராவல் கான்செப்டே இருக்குன்னு மைக்குக்கு தோணி இருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணி பெருசாக்கனா மனுஷனே ஃபியூச்சருக்கு டிராவல் பண்ண முடியும்னு மைக் நினைச்சிருக்கான்.
அது மட்டும் இல்லாம இது போல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண பணம் வேணும். சோ ஃபியூச்சருக்கு டிராவல் பண்ணி லாட்டரி டிக்கெட் வின் பண்ற நம்பரை தெரிஞ்சுக்கிட்டா அதே லாட்டரி டிக்கெட்டை வாங்கிட்டா அந்த பிரைஸை வின் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிடலாம்னு மைக் பிளான் பண்ணான். பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னாலே அதுக்கு பணம் வேணும். சோ அந்த பணம்ன்றது மைக்குக்கு ஒரு ப்ராப்ளமாவே இருந்தது. அண்ட் மைக்கு ஃபேஸ் பண்ண இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, அந்த 2 கம்பிகளுக்கு கீழே கண்டக்டர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை காம்பாக்ட் டிஸ்க் லேசர்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போதெல்லாம் அது எரிஞ்சு போயிடுமா. ஸோ மைக்குக்கு பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டியோட தேவை இருந்தது. இப்போ இருக்கிற இந்த செட்டப்பை வச்சுக்கிட்டு ஆணியை மட்டும்தான் டைம் டிராவல் பண்ண வைக்க முடியுமே தவிர தன்னைத்தானே டைம் டிராவல் பண்ணிக்கிறதுக்கு இந்த கெப்பாசிட்டி பத்தாது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸை வாங்கலாம்னு நினைச்சு அதை பத்தி என்கொயரி பண்ணப்போ அதெல்லாம் பயங்கர காஸ்ட்லியா இருந்தது. மைக்கோட வீட்டுக்கு பக்கத்திலேயே செயின்ட் ஜோசப் லைட் அண்ட் பவர் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் இருந்தது. அங்க 6 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருந்துதான். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மைக் ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டான். மைக் என்ன பண்ணா, அந்த பவர் ஸ்டேஷன்ல இருந்து யாருக்கும் தெரியாம இல்லீகலா அண்டர் கிரவுண்ட்ல வயரிங் எல்லாம் பண்ணி ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வந்துட்டான். மைக்கோட அந்த 420 வேலை மைக்குக்கு செம்மையா வச்சது ஆப்பு. என்னாச்சுன்னா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர்ல முடிஞ்சு பயங்கரமா வெடிச்சிடுச்சு. அதனால மிகப்பெரிய ஏரியால பவர் கட் ஆயிடுச்சு. அபிஷியல்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு 1995 ஜனவரி 29 அப்போ மைக்கை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கோர்ட்ல மைக்கு தான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். அதனால அடுத்த சில மாசங்களுக்கு ஜெயில் தண்டனையை அனுபவிச்சான். தப்பு பண்ணா அதுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. பட் அதோட ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னா, பிக் பாஸ்ல ஒருத்தங்க டைட்டில் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எப்படி ஃபேமஸ் ஆவாங்களோ அதே போல மக்கள் மத்தியில, அதாவது அந்த சுத்து வட்டாரத்து மக்கள் மத்தியில மைக் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டான். சோ மைக் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் ரேடியோ ஸ்டேஷன்ல கோஸ்ட் டு கோஸ்ட்னு சொல்லப்படும் ப்ரோக்ராம்ல ஆர்ட் பெல்லுன்னு சொல்லப்படும் ஹோஸ்ட் மைக் அவங்களோட ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணாங்க. ஒரு வகையில மைக்கு செலிபிரிட்டி ஆயிட்டான். அந்த ஷோல தான் மைக்கு தன்னை பத்தின எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கான். அண்ட் அதே ஷோல டைம் மிஷினை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவும் செஞ்சான்றதையும் ஒத்துக்கிட்டான். என்னதான் ஜெயில் தண்டனை அனுபவிச்சாலும் அந்த டைம் மிஷினை கிரியேட் பண்ண கான்செப்ட் மட்டும் மைக்கை விட்டுட்டு போகல. அதனால தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸை அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். பட் இந்த தடவை போன தடவை மாதிரி இல்லாம எல்லாமே லீகலா பண்ணணும்னு டிசைட் பண்ணான். இன்ஃபேக்ட் போன தடவை கூட திருடணும்ன்ற எண்ணம் மைக்கு கிடையாது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண பணம் இல்லாதது காரணத்தினால தான் இப்படி ஷார்ட்கட்ல போலாம்னு பார்த்தான். அந்த இன்டர்வியூல மைக்கு தன்னோட பர்சனல் நம்பரை கொடுத்துருக்கான். அடுத்த 4-5 நாட்களுக்கு அந்த நம்பருக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருந்துதான். ஏன்னா ஜனங்க மைக்கை மீட் பண்ணணும்னு நினைச்சாங்க. அண்ட் மைக்கோட ஐடியாஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க. அண்ட் நிறைய பேர் மைக்குக்கு ஃபண்ட்ஸ் கூட கொடுத்தாங்களா. அண்ட் சில பேர் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கூட வாங்கி கொடுத்துருக்காங்களாம். மக்கள் கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஆதரவு கிடைச்சதும் மைக்குக்கு பயங்கர கான்பிடன்ஸ் வந்துடுச்சு. எப்படியும் சாதிச்சிடலாம்னு நினைச்சான். இப்போ அந்த செட்டப் முதல்ல இருந்ததை விட அதிகமாயிடுச்சு. முதல்ல சில கிலோ வாட்ஸ்ல இருந்த அந்த பவர் சப்ளையோட டிமாண்ட் இப்போ 4 மெகா வாட்ஸ்க்கு போயிடுச்சு. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது 1995. ஒரு வருஷம் கழிச்சு 1996 மைக்க அகைன் அந்த ஆர்ட் பெல் ஷோக்கு இன்வைட் பண்ணாங்க. எதுக்குன்னா அந்த டைம் மிஷினோட ப்ராசஸ், அந்த ரிசர்ச் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் முக்கியமா இன்வைட் பண்ணாங்க. அப்போ மைக் என்ன சொன்னான்னா, இன்னும் 30 நாள் தான் பாக்கி. எதுக்குன்னா அந்த ஒரு மாசம் கழிச்சு அந்த டைம் மிஷின் ரெடி ஆயிடும்னு சொன்னான். அது கொஞ்சம் பெரிய சைஸ் மிஷினா, அதாவது ஒரு மனுஷன் உள்ள போக அளவுக்கு அந்த மிஷினோட சைஸ் இருக்குமா. சோ அந்த டைம் மிஷின்ல முதல் தடவை டிராவல் பண்ண போறது மைக் மார்க்கம் தான். பட் அது முழுசா ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பன்னி, முயல் இதையெல்லாம் அந்த டைம் மிஷினுக்குள்ள அமைச்சு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிருக்கானா. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 150 ஆப்ஜெக்ட்ஸ் அந்த டைம் மிஷினுக்குள்ள அமைச்சிருக்கானா. அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மாயமாகி ஒரிஜினலா அது எங்க இருந்ததோ அங்கிருந்து சில டிஸ்டன்ஸ் தூரத்துக்கு வந்துடுமா. இது மட்டும் இல்லாம மைக்கே ஒரு தடவை டைம் டிராவல் பண்ணதா சொல்லியிருக்கான். தான் இருக்கும் அந்த வருஷம் அந்த மாசத்துல இருந்து 2 வருஷம் 2 மாசம் முன்னாடி டைம் டிராவல் பண்ணி போயிட்டானா. அப்போ தன்னோட வீட்டுல இருந்து 700 மைல்ஸ்க்கு அந்த பக்கம் போய் அப்பியர் ஆயிட்டானா. அகைன் பேக் டு தி பிரசன்ட்க்கு வந்துட்டானா. அண்ட் டைம் டிராவல் பண்ணும்போது தன்னோட செல்போனையும் கூடவே எடுத்துக்கிட்டு போவேன்னு சொன்னான். அந்த ஷோவோட கடைசியில மைக்கு தன்னோட வீட்டோட அட்ரஸை கொடுத்துருக்கான். எதுக்குன்னா இந்த லாட்டரி டிக்கெட் கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, ஃபியூச்சருக்கு போயிட்டு அந்த பிரைஸ் வினிங் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டா அந்த பிரைஸ் உள்ள லாட்டரியை வாங்கிட்டானா தன்னோட வீட்டை லக்ஸுரியான வீடா மாத்திடுவான் இல்லையா. அதை பார்த்தாவது மக்கள் இவன் உண்மையிலே டைம் டிராவல் தான்டா பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுப்பாங்கன்றதுக்காக தன்னோட வீட்டோட அட்ரஸை கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் 1997 மைக்கு ஆளே காணாம போயிட்டான். 27 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் மைக்கை பத்தின எந்த கிளூவுமே கிடைக்கல. மைக்கு காணாம போன பிறகு அந்த ஆர்ட் பெல் ஷோக்கு நிறைய போன் கால்ஸ் வந்திருக்கு. அதுல ஒரு ஆள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1930களில்
கிரைம் கேஸ் ஒன்று நடந்தது. என்னன்னா கலிஃபோர்னியா பீச்சில் மெட்டல் டியூப்ல ஒரு ஆள் செத்து கிடந்திருந்தான். அந்த ஆளுக்கு பக்கத்தில் வினோதமான ஆப்ஜெக்ட் ஒன்று இருந்தது. அது வந்து பார்க்க இன்னைக்குள்ள செல்போன் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போனை வச்சுட்டான். பட் இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா 1930s செத்து போன அந்த ஆளு பார்க்க மைக் மாதிரியே இருந்தான்னு சொல்லிட்டு அந்த ஆளு போனை வச்சுட்டான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மைக் மார்க்கும் உண்மையிலே டைம் டிராவல் பண்ணானா? அப்போ ஃபியூச்சர்ல போக வேண்டிய ஆளு எதுக்காக பாஸ்டுக்கு போனா? டைம் லூப்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த டைம்ல மாட்டிக்கிட்டது மாநாடு படத்துல கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவா இருக்குமோ? எதுவா இருந்தாலும் சரி, ஆக மொத்தம் மைக் மார்க்கம் பத்தின டீடைல்ஸ் இல்லாம போச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு கான்செப்டும் ஒன்று இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. என்னன்னா 2022 மைக்கோட பேச்சுக்கள் ஆன்லைன்ல அங்கங்க வந்தது. அப்போ ரியல் மேட்மேன் மார்க்கம் என்ற யூசர் நேம்ல யாரோ பிளாக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுல 2015 தன்னை 3வது தடவை இன்டர்வியூ எடுத்ததாகவும் 1930களில் இறந்து போனது தான் இல்லைன்றதும் தன்னை போல இருக்கும் யாரோன்றதும் அண்ட் அதுக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஆர்டிகல்ஸுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சில பேர் இருந்துக்கிட்டு அப்போ டைம் மிஷின் பத்தி உங்களோட பிளான்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் இன்னும் டைம் மிஷினை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னும் சில பேர் வந்து நீங்க தான் உண்மையான மைக் மார்க்கம்னு எப்படி நம்புறது, ஏதாவது எவிடன்ஸ் காட்டுங்கன்னு கேட்டிருக்காங்க. பட் அதுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லல. மைக்கு தன்னோட அடையாளத்தை மாத்திக்கிட்டு மறைமுகமா வாழ்ந்துகிட்டு இருக்கானா, இல்ல ஆன்லைன்ல வந்ததெல்லாம் சும்மா எவனோ அடிச்சு விட்ட கதை, உண்மையிலேயே 1930s பாஸ்டுக்கு போயிட்டு இறந்து போயிட்டானான்றது இப்ப வரைக்கும் மிஸ்டரி தான். இதோட ஆக்சுவல் ரியாலிட்டி என்னன்றது கண்டுபிடிக்க முடியாத ஒண்ணு. சப்போஸ் 2022 ஆன்லைன்ல வந்த மைக் தான் உண்மையான மைக் மார்க்கம்னா எதுக்காக மறைஞ்சு வாழணும்? சப்போஸ் மறைஞ்சுதான் வாழணும்னா எதுக்காக ஆன்லைன்ல வந்து நான் இருக்கேன்னு சொல்லணும்? இதுக்கான பதிலே இல்லை. நடந்த சம்பவங்கள் எல்லாம் உண்மையான சம்பவம். ஆனா ஏன் நடந்தது, எதுக்காக இப்படி நடந்ததுன்ற கேள்விக்கு பதிலே கிடையாது. அண்ட் இதே போல சில டைம் டிராவல் ஸ்டோரிஸ் நான் இந்த வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் டைம் மிஷினை கண்டுபிடிச்சதா சொல்லப்படும் மைக் மார்க்கம் பத்தின டீடைல்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு தோணுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். until then, bye.